أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وبارك لنا فيما أعطيت وتولنا فيمن توليت وقنا شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك وإنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت ولك الحمد على ما قضيت نستغفرك اللهم ونتوب إليك. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. له الحمد في السراء وله الحمد في الضراء. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. அம்மா பாத். சகோதர சகோதரிகளே, நமது வரலாற்று உரையின் 37ஆம் பாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். 37வது வரலாற்று உரை இது. அதிலும் குறிப்பாக இப்பொழுது தொடர்ச்சியாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையை பேசி கொண்டிருப்பதால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் 5ஆம் பாகம் இது. அல்ஹம்துலில்லா. ஸோ அந்த வகையில் இதற்கு முன்னால் நாம் பேசிய வரலாற்று உரைகளை கேட்காதவர்கள் நிச்சயம் அதை கேட்டுவிட்டு இந்த உரையை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் 4 பாகங்களை, இதற்கு முன்னரான 4 பாகங்களை கேட்காதவர்கள் நிச்சயம் அதை கேட்டுவிட்டு இந்த உரையை கேட்குமாறு சகோதர உணர்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த உரைகளின் தொடர்ச்சி தான் இந்த உரை. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பேசுவோம். உரைக்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு அதனுடைய அர்த்தங்களை சிந்தித்துவிட்டு உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அது சூரத்துல் கஹஃபுனுடைய 18ஆம் அத்தியாயத்தின் 10ஆம் வசனம். அது ஒரு துஆ. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மஹ் வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா. எங்களுடைய ரப்பே, எங்களுடைய இறைவனே, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு அருள் மழையை பொழிவாயாக. இன்னும் வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா, நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தை பயனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக. எங்கள் காரியங்களை சரியான திசையில் பாதையில் செலுத்துவாயாக. எந்த விவகாரத்தை நாங்கள் அணுகுகிறோமோ அந்த விவகாரத்தை நோக்கிய பக்குவமான தெளிவான சரியான புரிதலை தந்து எங்களை நேரான திசையில் செலுத்துவாயாக. வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா. ஸோ இந்த வசனத்தை ஓதியதோடு நமது உரைக்குள் செல்லலாம். நாம் அடிக்கடி வலியுறுத்துவது போல் நாம் வரலாற்றை பேசுவது நேர போக்கிற்காகவோ அல்லது பேச வேண்டும் என்பதற்காகவோ அல்லது வெறுமனே தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. மாறாக அந்த வரலாறுகளில், அவர்களின் கதைகளில் நமக்கு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. நம்முடைய காலகட்டத்து முஸ்லீம்களுக்கு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன என்ற நோக்கத்திற்காகத்தான் நாம் வரலாற்றை பேசுகின்றோம். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரா. நிச்சயமாக அவர்களது கதையில் நமக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. ஸோ அந்த வகையில் படிப்பினைகளை உருவிப்பெறும் நோக்கில் நாம் வரலாற்றை தொடர்ந்து அலசி ஆராய்வோம். அதுவும் குறிப்பாக திறந்த மனதோடு, சார்புகளும் கடும்போக்குவாதங்களும் விருப்பு வெறுப்புகளும் இன்றி முடிந்த அளவுக்கு நேர்மையாக நாணயமாக இந்த வரலாற்றை அணுக முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமாக இந்த வரலாற்று வகுப்புகள், அதன் படிப்பினைகளிலிருந்து பயனடையக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி அருள்வானாக.
ஆக நம்ம ஒரு புள்ளியில் கடந்த உரையில் நின்றிருப்போம். அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை மதீனாவிலிருந்து பஸ்ரா வந்தடைகிறது என்கிற புள்ளியில் நின்றிருப்போம். அதற்கு முன்னால் ஏற்கனவே மக்காவிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய துருப்புகள் பஸ்ராவை வந்தடைந்திருந்தன என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த துருப்புகளின் தலைமை அல் முஃமினீன் ஆயிஷா அவர்களிடமும் அத்தல்ஹா இப்னு உபைதுல்லா ஜுபைர் இப்ன் அல் அவ்வாம் ஆகிய இரு சஹாபிகளிடமும் இருந்தது. முடிந்தளவு நாம் நேர்மையாக தெளிவாக அவர்கள் வந்தடைந்த நோக்கத்தையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் அவர்களுடைய குறிக்கோள்களையும் கடந்த உரைகளில் எடுத்து வைத்திருந்தோம். இப்பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தனது துருப்புகளுடன் மதீனாவிலிருந்து பஸ்ராவை வந்தடைகிறார்கள். ஸோ பேசிக்கலி இந்த வரவின் நோக்கம் ஏற்கனவே பஸ்ராவில் இருக்கும் அந்த படையினரோடு அவர்களுடைய தலைமைத்துவத்தோடு அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து ஒரு சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். அதன் மூலம் எழவிருக்கும் ஒரு முஸ்லிம் சிவில் வார், உள்நாட்டு உட்சமூக யுத்தத்தை தவிர்க்க வேண்டும். ஸோ இந்த நோக்கத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது முன் தயாரிப்புடனேயே பஸ்ராவிற்கு வருகிறார்கள். முன்னெச்சரிக்கையுடனும் முன் தயாரிப்புடனும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம கடந்த உரையிலே பார்க்குறோம். ஸோ அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிர் கேம்பில் இருக்கக்கூடியவர்களோடு உரையாடுவதற்காக, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தனது சார்பாக ஒரு நபரை அனுப்பி வைக்கிறார். அந்த நபர்னுடைய பெயர் அல் காக்கா இப்ன் அம்ர். அல் காக்கா இப்ன் அம்ர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இவர் நபிகளாரனுடைய நபி தோழர்களின் வட்டத்தை சார்ந்தவர், ஒரு சஹாபி. வார்த்தையின் அனைத்து பொருளிலும் ஒரு சஹாபி. இவர் ஆரம்பத்தில் பஸ்ராவுனுடைய ஜட்ஜாக, நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். உஸ்மான் அவர்களுடைய காலகட்டத்திலும் அவருடைய பதவி, பஸ்ராவுக்கான நீதிபதி அப்படிங்கிற பதவி மறு உறுதி செய்யப்படுகிறது. அவர் அந்த பதவியில் தொடர்றாரு. ஸோ இப்போ அலி அவர்கள் இந்த காக்கா இப்னு அம்ர் என்ற அதே மனிதரைத்தான் எதிர் கேம்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தலைமை தாங்கி இருக்கும் அன்னை ஆயிஷா தல்ஹா ஜுபைர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்புகிறார். நினைவில் கொள்ளுங்கள், இந்த நிகழ்வுகள், வளர்ச்சிகள் எல்லாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு 4ஆம் ஹலீஃபாவாக உஸ்மான் அவர்களுக்கு பிறகு பதவியேற்ற வெறுமனே 1 மாத காலத்திற்குள் நிகழ்கிறது. சரிங்களா, ஷார்ட் பீரியடில் இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. ஆக அல் காக்கா இப்னு அம்ர் அவர்கள் எதிர்த்தரப்பின் தலைமைத்துவத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்பப்படுகிறார். இது மேலும் இன்னொரு முயற்சி. இதற்கு முன்னால் 2-3 முயற்சிகள் இதுபோல் செய்யப்பட்டன. ஆனால் அவை தோல்வியையே தழுவின. எந்த விதமான எதிர்பார்க்கப்பட்ட சாதகமான விளைபலனும் ஏற்படவில்லை. சரிங்களா, ஸோ அப்போ இது மேலும் இன்னொரு முயற்சி. ஏனென்றால் இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு இந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. தலைமைத்துவத்தோடு கருத்து முரண்பட்டு நிற்கும் சகோதர முஸ்லிம்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு, அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அதை ஆக்கப்பூர்வமான, நடைமுறை பூர்வமான குர்ஆன் சுன்னா ஒளியில், வழிமுறையில் நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சி. அதை தொடர்ந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் எதிர்த்தரப்பு சற்று வேகமாகவும் தீவிரத்துடனும் முன்முடிவுடனும் கலக மனப்பான்மையிலும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்த வண்ணம் இருந்தனர். ஸோ முடிந்த அளவுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா இது நம்ம பின்னால் பார்க்கவிருப்பது போல் இது முஸ்லிம்களினுடைய உள்ளத்தில் கடும் வலியை ஏற்படுத்த போகும் ஒரு நிகழ்வாக அமையப்போகிறது. இதில் இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நமக்கு இன்னொரு பாடமும் இருக்கிறது.
என்ன அப்படின்னா, இன்று இருப்பது போல் முஸ்லிம்கள் அன்றைய தேதியில் தங்களை சுற்றி உள்ள கதவுகளை அடைத்து கொண்டு எனது நிலைப்பாடு மட்டுமே சரி, எனது கண்ணோட்டம் மட்டுமே சரி, எனது பார்வை மட்டுமே சரி, நான் எடுக்கும் முடிவுகள் மட்டுமே சரி, எனது இஸ்லாமிய புரிதல் மட்டுமே சரி என்று இருக்கவில்லை. சகோதர முஸ்லிம்களுடன் திறந்த மனதுடன் உரையாடி ஒரு பொதுவான புரிந்துணர்வுக்கு வருவதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதையே இது காட்டுகிறது. சரிங்களா? ஒட்டுமொத்த சத்தியத்தின் மீது தனி உரிமை மோனோபோலி கோரும் ஒரு அகந்தை மனப்பான்மையிலும் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. இன்ஃபேக்ட் ஹலீஃபா அலி ரதியல்லாஹு அன்ஹு தான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை பற்றிய பூரண உறுதிப்பாட்டுடன் இருந்தாலும் கூட அவர் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் சகோதர முஸ்லிம்கள் என்கிற ரீதியில் அவர்களோடு முடிந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வை கண்டடைய முயற்சி செய்கிறார். முஸ்லிம்களினுடைய ஒற்றுமை குலையாத வகையில், பாரதூரமான விளைவுகள் முஸ்லிம் உம்மத்திற்கு ஏற்பட்டிராத வகையில். ஸோ அப்போ லகாகா இப்னு அம்ர் அல் முஃமினீன் ஆயிஷா அவர்களிடம் சென்று அவரோடு உரையாடுகிறார். அவர் கேட்குறாரு, உங்களுடைய கோரிக்கை என்ன? நீங்கள் எதற்காக இங்கே வந்துள்ளீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் நம்ம ஜிஸ்ட்டை சொல்கிறோம், லைன் பை லைன் லிட்ரலாக அதை நம்ம மொழிபெயர்த்து சொல்லலை, பேராஃப்ரைஸ் பண்ணி சொல்கிறோம். அல் காக்கா இப்னு அம்ர் ஆயிஷா அவர்களிடம் இதைத்தான் கேட்கிறார். நீங்கள் எதற்கு இங்கே வந்திருக்கிறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? இதன் மூலமாக நீங்கள் என்ன நோக்கத்தை அடையப் போகிறீர்கள்? வாட் ஆர் யூ கோயிங் டு அக்காம்ப்ளிஷ் த்ரூ திஸ்? அதற்கு அன்னை ஆயிஷா பதிலளிக்கிறார்கள். கோட் அண்ட் கோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல் இஸ்லாஹு பைனன்னாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வும் ஒற்றுமையும் உடன்பாடும் ஏற்படுவதற்காகவே நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு. சரிங்களா? அஃப்கோர்ஸ் இந்த வாக்கியத்திலும் இந்த நிலைப்பாட்டிலும் யாரும் முரண்பட முடியாது. இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகே. உம்முல் முஃமினீன் ஆயிஷா அவர்கள் பேசிய இந்த வாக்கியம் ஒரு சரியான வாக்கியம் தானே? ஏன்னா எல்லோருக்கும் ஆப்வியஸாக இதுதான் வேணும், எல்லோரும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ரெக்கன்சிலியேஷன் அமாங் பீப்புள், இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்தில், இந்த குறிப்பாக இப்போ எஸ்பெஷலி இந்த தலைமைத்துவம் தொடர்பான இந்த விவகாரத்தில் ஒத்த கருத்துக்கும் ஒரு உடன்பாட்டுக்கும் ஒற்றுமையான ஒத்துழைப்புடன் கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கும் வர வேண்டும். ஸோ ஓகே, அதாவது இந்த உரையாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் வாருக்கு இழுத்து செல்லும் ஒரு ஆற்றலும் வலிமையும் இந்த உரையாடலுக்கு இருந்தாலும், அதாவது இது ஒரு சீரியஸான உரையாடல்னு சொல்கிறேன், ரொம்ப சீரியஸான முஸ்லீம்களினுடைய லைஃப் அண்ட் டெத் இஷ்யூவை தீர்மானிக்க போகிற ஒரு உரையாடலாக இருந்தாலும் கூட இது ரொம்ப சகோதர உணர்வுடன் ஒரு வெளிப்படையாக எந்த விதமான இறுக்கமும் இல்லாமல் பரஸ்பர குரோதமோ பகைமையோ விரோதமோ வெளிப்படுத்தப்படாத நிலையில் இயல்பாக நடைபெறுகிறது. சரிங்களா? அதான் அது இதுலேயும் நமக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. ஏன்னா நம்ம இவர்கள் வேறு நாம் வேறு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு பகையுணர்வுடனும் காழ்ப்புணர்வுடனும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலான உரையாடல் அன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு தீவிரமான விவகாரத்திலும் அப்படி நிகழ்த்தப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஸோ அப்போ காக்கா இப்னு அம்ர் அன்னை ஆயிஷா சொல்வதை கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார், இந்த விவகாரத்தில் தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களும் ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் அவர்களும் பிரசன்னமாகி இருப்பது சிறப்பாக இருக்கும். அவர்கள் அங்கே வர சொல்லுங்க, அவர்கள்ட்ட நான் பேசணும். ஏன்னா அவர்களும் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள், தலைமை ஏற்று வந்திருப்பவர்கள் என்கிற ரீதியில். ஸோ அப்போ அன்னை ஆயிஷா தல்ஹா அவர்களையும் ஜுபைர் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அவர்களும் வருகிறார்கள். சரிங்களா? அங்கே அதாவது அல் காக்கா இப்னு அம்ருனுடைய வேண்டுகோள் புறக்கணிக்கப்படவில்லை. அல்லது நாங்கள் பிக் ஷாட்ஸு, நாங்கள் சமூகத்தின் ஒரு மேல் மட்டத்தில் இருப்பவர்கள், ஆகையால் எங்களுடன் பேசுவதற்கு இவருக்கு அருகதை இல்லை, இவர் எதற்கு வரணும், அதாவது நேரடியாக ஹலீஃபாவிடம் நாங்கள் பேச வேண்டும், அவர் தான் அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு, ஒரு மனப்பாங்கு, மனப்போக்கு எதுவுமே இல்லை. அவர்கள் வருகிறார்கள். ஓகே ஃபைன். அதாவது முஸ்லீம்களினுடைய எதிர்காலம் தொடர்பான விவகாரம்,
முஸ்லிம்களினுடைய வாழ்வா சாவா சம்பந்தப்பட்ட விவகாரம், அவர்களுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, அவர்களுடைய சந்ததிகளினுடைய எதிர்காலம், இது எல்லா விஷயத்தையும் தொடர்புபடுத்திய ஒரு முக்கியமான விவகாரம் இது. ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் நம்ம உரையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருவரும் வருகிறார்கள். காக்கா இப்னு அம்ர் அவர்களிடம் கேட்கிறார். ஆயிஷா அவர்களிடம் நான் கேட்டேன் அவர்கள் வந்திருக்கும் நோக்கம் குறித்து. அவர்கள் இந்த பதிலை எனக்கு தந்தார்கள். இந்த பதிலில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? நீங்களும் இதே நோக்கத்திற்காகத்தான் இங்கு வந்துள்ளீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களும் ஜுபைர் இப்னு லவ்வாம் அவர்களும் ஆம் என்கிறார்கள். ஆமாம், அஃப்கோர்ஸ், அல் இஸ்லாஹு பைனன் நாஸ், இந்த விவகாரத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் எஸ்பெஷலி இந்த தலைமைத்துவம் என்று வரும்பொழுது இந்த விவகாரத்தில் மக்களுக்கு மத்தியில் ஒரு உடன்பாடும் ஒரு புரிந்துணர்வும் ஏற்பட வேண்டும், ஒரு ஒற்றுமையும் ஏற்பட வேண்டும், ரெக்கன்சிலியேஷன் ஏற்படணும். அன்னை ஆயிஷாவோடு உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதற்கு காக்கா இப்னு அம்ர் கேட்குறாரு. ஸோ அப்போ இந்த விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறது, என்ன பண்ணலாம், இதை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டு இரு பெரும் பிரிவுகளாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் ரெக்கன்சிலியேஷன், ஒற்றுமையான ஒரு புரிந்துணர்வும் ஒத்த நிலைப்பாடும் தேவை. ஒரு புள்ளிக்கு அவங்க ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதற்கு இருவரில் ஒருவர் சொல்கிறார், அதாவது ஐதர் தல்ஹா அல்லது ஜுபைர் சொல்கிறார், குத்தில உஸ்மான் மதுலூமா அப்படின்னு. அதாவது உஸ்மான் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார், வித்தவுட் எனி டியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சகோதர சகோதரிகள் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா நம்ம அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையை பார்ப்பதற்கு முன்னால் 22 பாகங்கள் உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையை பேசியிருக்கிறோம். அதை கேட்காதவர்கள் நிச்சயம் கேளுங்கள். அதில் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் உஸ்மான் அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்பட்டு அவர் பதவி இறங்க வேண்டும் உள்ளிட்ட அவருக்கு எதிரான கோஷங்கள் மக்கள் மத்தியில் இருந்து வரும் பொழுது தல்ஹா அவர்கள் உஸ்மானுக்கு எதிரான அந்த அணியில எதிரான மக்கள் திரளில் நிற்கிறார். அந்த மக்கள் திரளின் ஓர் அங்கத்தினராக தன்னை காட்டிக்கொள்கிறார், அவர்களோடு தன்னை பிணைத்துக் கொள்கிறார். சரிங்களா? அப்போ உஸ்மானுக்கு எதிராக குரல் எழுப்பியவர்களில் ஒருவராகத்தான் தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களும் இருந்தார்கள் என்பதை இங்கே நாம் பதிவு செய்தாக வேண்டும், ஃபார் தி ரெக்கார்டு. சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் தான். பட் இதையெல்லாம் பார்க்க வேண்டான்னு, இதையெல்லாம் அலசி ஆராய வேண்டாம் என்று நம்மில் பலர் ஒதுங்கி இருக்கிறார்கள். எதற்காக, ஏன் என்று நாம் கேட்கிறோம். இதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய அதீத பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கும் பொழுது எதற்காக இதை மொத்தமாக இருட்டடிப்பு செய்ய வேண்டும் அல்லது இதை அலசி ஆராயாமல் மக்கள் முன்னால் வைக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இப்பொழுது உஸ்மான் அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறும் அவர்களில் ஒருவர்தான் அன்றைய தேதியில் when உஸ்மான் was literally starving to death, கிட்டத்தட்ட தாகத்தால் குடிப்பதற்கு தண்ணீர் கூட அவரது வீட்டிற்கு அனுமதிக்கப்படாத நிலையில் இருந்த சூழலில் அந்த தண்ணீரை அனுமதிக்காத மக்களோடு ஒருவராக அவர்களில் ஒருவராக தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் இருந்தார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போ அவர்களுடைய கோரிக்கை இதுதான், குத்தில உஸ்மான் மதுலூமன். சரிங்களா? உஸ்மான் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய கொலையில் பங்கெடுத்தவர்கள் எந்த விதமான வழக்கு விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டு தண்டனை அளிக்கப்படாமல் சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும், உஸ்மானுடைய கொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஸோ இதுதான் பேசிக்கலி அவர்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள். சரிங்களா? அதற்கு காக்கா இப்னு அம்ர் பதில் அளிக்கிறார். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க உஸ்மான் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார், அவருடைய கொலைக்கு நியாயம் கிடைக்கணும்னு. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் கொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற பீடிகையில் ஏற்கனவே ஒரு 600 பேரை கொன்று இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது
அவர் எதை மேற்கோளாக சொல்கிறாரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி கடந்த உரைகளை நீங்கள் கேட்டால் தெரிஞ்சிருக்கும். என்னுடைய உரைகளை பஸ்ராவிலேயே ஸ்கிரிமிஷஸ் பேக் அண்ட் ஃபோர்த்து சில சிறிய சண்டைகள் நிகழ்கின்றன. போர்னு சொல்ல முடியாது, சண்டைகள் நிகழ்கின்றன. அதாவது ஹலீஃபா அலி அவர்களுக்கு ஆதரவான படையினர், அவருக்கு எதிர் கேம்பில் இருந்த படையினர், அதாவது மக்காவில் இருந்து வந்த 3000 சொச்சம் முஸ்லீம்களை கொண்ட அந்த குழுவினருக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக பஸ்ராவில் இருந்த மக்களுக்கும் மத்தியில் நடந்த சண்டைகளில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே கொல்லப்பட்டாயிற்று. காக்கா இப்னு அம்ர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி முஸ்லீம்களினுடைய 600க்கும் மேற்பட்ட முஸ்லீம்களினுடைய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கும் இந்த ஒரு பீடிகை தான், நீங்கள் முன்வைத்த இந்த ஒரு கோரிக்கை தான் காரணமாக இருந்தது. இத்தகையவர்கள் எல்லாம் உஸ்மானுடைய கொலையில் பஸ்ராவில் இருந்து பங்கெடுத்தவர்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த கொலைக்கு ஆதரவளித்தவர்கள், ஊக்குவித்தவர்கள். ஸோ இவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் சண்டையில் ஈடுபட்டீர்கள். கிட்டத்தட்ட அதன் விளைவாக 600 முஸ்லீம்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். ஸோ அப்போ இந்த ஒரு கோரிக்கையை பீடிகை முன்வைத்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இப்படியான ஒரு இரத்த களரியில் சண்டைகளில் ஈடுபட்டு முஸ்லீம்களினுடைய இரத்தங்களை சிந்திக்கொண்டே இருக்க போகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கேட்குறாரு. நீங்கள் அதாவது உரிய சட்ட ரீதியான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு ஷரியத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே அதில் பங்கெடுத்தவர்கள் யார், அதை செய்தவர்கள் யார் என்பது கண்டறியப்பட்டு தண்டனைகள் அளிக்கப்பட வேண்டும். அதை அரசாங்கம் செய்ய தயாராக இருக்கிறது. அதற்கு அவகாசம் அளிக்காமல் சட்டத்தை நீங்களே கையில் எடுத்து 3000 முஸ்லீம்களை திரட்டி கொண்டு வந்து, ஏற்கனவே 600 முஸ்லீம்கள் இதனால் இறந்து விட்டார்கள், உங்களால் இறந்து விட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டன. ஸோ இப்படியே நீங்கள் போகக்கூடிய இடம்லாம் செய்துட்ருப்பீங்களா? இதனால் ஏற்கனவே முஸ்லீம் உம்மத்திற்கு பாதிப்புகள் ஏற்பட தொடங்கிவிட்டன. சரிங்களா? இதன் மூலமாக நீங்கள் நாடுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ இந்த பதிலை கேட்ட தல்ஹா அஸ்-ஸுபைர் அவர்கள் காக்காவிடம் கேட்கிறார்கள், ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? சரிங்களா, நீங்கள் என்ன, உங்களுடைய கருத்து என்னது, நிலைப்பாடு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, அதற்கு காக்கா இப்னு அம்ர் சொல்கிறாரு, ஏற்கனவே இந்த விஷயம் மிக தீவிரமடைந்து விட்டிருக்கிறது. 600 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் ஒருவரோடு ஒருவர் பகை உணர்வையும் விரோத மனப்பான்மையையும் ஒருவருக்கொருவர் எதிரிகள் போன்ற அந்த தன்மையையும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு கூலிங் பீரியடை, அதாவது ஒரு சமாதானம் நிகழ்வதற்கான ஒரு ஒரு கணிசமான ஒரு பிரேக்கை நம்ம விடலை அப்படின்னு சொன்னால் இந்த விவகாரம் கைமீறி போய்விடும், இன்னும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஆகையால் இப்போதைக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆறப்போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. வி மஸ்ட் கிவ் தம் அ கூலிங் பீரியட். அப்படின்னா உடனடியாக மக்களினுடைய உணர்வுகளை, பழிவாங்கும் உணர்வுகளை தூண்டிவிடும் விதமாக நாம் இப்போதைக்கு உடனடியாக எதுவும் செய்யாமல் கொஞ்சம் இந்த விவகாரத்தை ஆறப்போட்டு மக்கள், குறிப்பாக பஸ்ரா மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு, நார்மல் லைஃபுக்கு திரும்பிய பிறகு இந்த விவகாரத்தை நாம் கையில் எடுப்போம். நிச்சயமாக நாம் அதன் பிறகு உஸ்மான் அவர்களுடைய கொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டறிந்து அதன் மீது உரிய வழக்கு விசாரணை நடத்தி அவர்களுக்கு நிச்சயமாக உரிய தண்டனையை பெற்றுத்தருவோம். சரிங்களா, அல்லாஹ்வுடைய சட்டத்தின் ஹத்துக்கும் அத்தியாவுக்கும் அவர்களை உட்படுத்துவோம், அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தருவோம். நிச்சயமாக இந்த ஆட்சியில் அவர்கள் நீதமான அந்த சட்ட முறைமையிலிருந்து, ஒரு முறையான வழக்கு விசாரணையின் அந்த நீதமான செயல்முறையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா தன்னுடைய அபிப்பிராயத்தை முன்வைக்கிறார். சரிங்களா, ஸோ இதுவும் ஒரு வேலிடான ஒரு விஷயம் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமிய தலைமைத்துவம் உள்ளபடியே நியாயமாக உஸ்மானுடைய கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று தான் நாடுகிறது. ஆனால் அதற்கான பிரீத்திங் ஸ்பேஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த மாதிரி திசை திருப்பும் விதமான வளர்ச்சிகளும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கையில் அவர்களால் எப்படி அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் காக்கா இப்னு அம்ருனுடைய இந்த மறுமொழியினுடைய சாராம்சம். ஸோ அப்போ இதற்கு நல்லா கேட்டுக்கிடுங்க, இதற்கு இந்த தருணத்தில் தல்ஹா அவர்களும் அஸ்-ஸுபைர் அவர்களும் உடன்படுகிறார்கள். நல்லா கேட்டுக்கிடுங்க, உடன்படுகிறார்கள். இது
அதாவது ஒரு ஒரு ராஜதந்திர நகர்வின் வெளிப்பாடாக, ஒரு டிப்ளமேட்டிக் மூவாக அவர்கள் உடன்பட்டார்களா, அல்லது உண்மையிலேயே மனதின் அடியாழத்திலிருந்து உண்மையாக சின்சியராக உடன்பட்டார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதை நம்ம அவர்களுடைய உள்ளத்தை திறந்து நாம் பார்க்க முடியாது. பட் எனிவேஸ், ஒரு ஆவரேஜ் ரிசர்ச்சர், ஆவரேஜ் முஸ்லிமனுடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் இந்த காக்கா இப்னு அம்ருனுடைய இந்த கருத்தோடு உடன்படுகிறார்கள். ஸோ அப்போ அவர்கள் உடன்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ரீதியில் காக்கா இப்னு அம்ரு ஹலீஃபா அலியிடம் திரும்பி வருகிறார். திரும்பி அவர் கூறுகிறார், நான் அதாவது இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த்து உரையாடல்கள் நிகழ்ந்தன. இறுதியில் இந்த முடிவு எட்டப்பட்டது, அதற்கு அவர்கள் உடன்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அலி அவர்களிடம் காக்கா தெரிவிக்கிறார். ஸோ அப்போ இது வெளிப்படையாக பார்த்தா, மேம்போக்காக பார்த்தா, ஆக்சுவலி இது ஒரு நல்ல செய்தி தான், நல்ல சமிக்ஞை தான். சரிங்களா? சாதகமான வளர்ச்சிகளும் விஷயங்களும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதற்கான நல்ல குறியீடாக தான் மேம்போக்காக தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் ஒரு சிம்மரிங் பீரியட் இருக்கணும். மக்கள் தங்களுடைய இஸ்லாமிய மனதை நோக்கியும் மனசாட்சியை நோக்கியும் நீதியை நோக்கியும் மீளுவதற்கு உரிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். கொஞ்சம் ஆறப்போடணும் இந்த விஷயத்தை அப்படின்னு. ஸோ ஓகே. ஆனால் இதற்கு பிறகு தான், அதாவது வரவிருக்கும் மிகப்பெரிய ஒரு போருக்கான விதை தூவப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் ஒரு ஸ்பிளிட் இருக்குது. நம்ம சொல்கிறது மைய நீரோட்ட முக்கியமான முதன்மையான வரலாற்றாசிரியர்கள் தங்களுடைய விருப்பு அதாவது சார்புகள், அஃபிலியேஷன்ஸுக்கு அப்பாற்பட்டு உள்ளபடி நியாயமாக முடிந்த அளவு தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு பதிவு செய்து வைத்துள்ள முதன்மையான முக்கியமான வரலாற்று ஆசிரியர்களுடைய விவரணைகளை பற்றி பேசுகிறோம். இதிலேயே ஒரு ஸ்பிளிட் இருக்குது இந்த விவகாரத்தில். நம்ம கிரேசிஸ் பற்றி பேசல, அது இரண்டு தரப்பிலும் இருக்கிறார்கள். ஃபெனாட்டிக்ஸ், கடும்போக்காளர்கள், வெறியர்கள், ஷியா கேம்ப்லையும் இருக்கிறாங்க, சுன்னி கேம்ப்லையும் இருக்கிறாங்க. அவர்கள் தரப்பில் அதாவது உதிரியான வரலாற்று விவரணைகளும் இந்த விவகாரங்களில் காணப்படுகின்றன. மிக கடும்போக்கில் அவை சில நேரங்களில் முகாந்திரமின்றி அபாண்டமாக விவரிக்கக்கூடிய விவரணைகளும் இருக்கின்றன. ஸோ அந்த நேரேட்டிவ்ஸுக்கு நம்ம இந்த சப்ஜெக்டில் முடிந்த அளவுக்கு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால தான் முக்கியமான வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் உள்ள விவரணைகளுக்கு மத்தியில் உள்ள ஸ்பிளிட்டை இந்த இடத்துல நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். அதில் ஒரு குரூப் ஆஃப் ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்களில் ஒரு கூட்டத்தார் ஒரு நேரேட்டிவை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, உள்ளபடியே இந்த ஒரு முடிவு எட்டப்பட்ட விதத்தில் உஸ்மான் அவர்களுடைய கொலையில் நேரடியாக ஈடுபட்டவர்களுக்கு உடன்பாடு இருக்கவில்லை. சரிங்களா? ஏன்னா இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா, தொடர்ந்து முஸ்லீம்கள் சுமூகமான அமைதியான சகஜமான நிலைக்கு திரும்பினால் கவனம் நம்மை நோக்கி திரும்பும், நாம் வேட்டையாடப்படுவோம், நாம் நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவோம், நம் மீது விசாரணை நடத்தப்பட்டு அதாவது தீர்ப்புகள் வழங்கப்படும். அது நமக்கு வேண்டாம், அது நிச்சயமாக நடக்கக்கூடாது அப்படின்னு இவர்கள் கருதுகிறார்கள். கொலையாளிகள், குற்றவாளிகள் கருதுகிறார்கள். ஸோ அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம திரைமறைவில் இருந்து இந்த விவகாரத்தில் அதாவது ப்ளே பண்ணலாம், இந்த விவகாரத்தை நாம் நமக்கேற்றாற்போல் மாற்ற இயலுமா, நம்மளுடைய நலன்களுக்கு ஏற்றாற்போல் இந்த விவகாரத்தின் திசையை தீர்மானிக்க முடியுமா என்று பார்ப்போம் அப்படின்னு அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, என்ன அவர்களுடைய முடிவு என்னன்னா, ஒருவேளை இரண்டு பேரும் சந்தித்து கொண்டால், இரண்டு குழுக்களும் சந்தித்து கொண்டால், இவர்கள் அன்னை ஆயிஷா, தொல்ஹா, ஜுபைர் கேம்புக்கு எதிராக அலி அவர்களுடைய படையணியோடு இணைந்து போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். சரிங்களா? இது அதற்கான ஏற்பாடுகளையும், அதாவது இப்படியான ஒரு போர் மூழுவதற்கான ஏற்பாடுகளையும் துரிதப்படுத்த வேண்டும். அதாவது மக்களினுடைய எமோஷன்ஸில் விளையாடணும். சரிங்களா? ஸோ இவர்கள் அதாவது வரலாற்றாசிரியர்கள் என்ன, ஒரு தரப்பு வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் உள்ளபடியே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையணியிலேயே இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி விவரிக்கிறாங்க. சரிங்களா? பேசிக்கலி ஒரு கேரக்டரை பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் பேசியிருப்போம். அப்துல்லாஹ் இப்னு சபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்.
அப்துல்லா இப்னு சபா அப்படிங்கிற கேரக்டரை வந்து உள்ளபடியே பதிவு செய்த வரலாற்றாசிரியர்களும் இருக்கிறார்கள், பதிவு செய்யாமல் விட்ட வரலாற்றாசிரியர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக இப்னு சாத்லாம் அப்துல்லா இப்னு சபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தான் அப்படிங்கிறதே அவர் பதிவு செய்யலை, அந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணல. அவர் வந்து கிட்டத்தட்ட இப்னு சாத் வந்து மிக ஆரம்ப கட்ட வரலாற்றாசிரியர்களில் ஒருவர். சரிங்களா? கிதாபு தபக்காத்துல் குபராவுனுடைய தபக்காத் இப்னு சாத்ன்னு சொல்லுவாங்க, அந்த வரலாற்று தொகுப்புகளினுடைய ஆசிரியர். அவர் வந்து இப்னு சபா வந்து ஒரு மித்தா டிஸ்மிஸ் பண்ணுறாரு, இது வந்து ஒரு புனையப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணுறாரு. வெரஸ் அந்த தபரி மாதிரிப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள்லாம் அந்த கேரக்டரை வந்து உள்ளே கொண்டுட்டு வராங்க, அப்படி ஒரு கேரக்டர் இருந்தானு. ஸோ எனிவேஸ் இந்த இப்னு சபாவுனுடைய ரோலையும் இந்த இடத்துல சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அவன் இந்த கன்ஸ்பிரசியில், இந்த திரைமறைவு சதித்திட்டத்தில், கபட வேலையில் அவன் ஒரு முக்கிய பங்காற்றினான் அப்படிங்கிற ஒரு விவரணையை வந்து முன்வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹுனுடைய கேம்புக்குள்ளாலேயே அவர்களுடைய கவனத்திற்கு சில விஷயங்கள் முழுமையாக செல்லாமலேயே, அவருடைய நாலேஜ் இல்லாமலேயே சில சதித்திட்டங்கள் அவருடைய படைக்குள்ளால் நிகழ்கிறது அப்படிங்கிற ஒரு விவரணை இருக்குது. வரலாற்றாசிரியர்களில் ஒரு சாரார் இந்த ஒரு விவரணையை முன்வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அதாவது நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தலைவரே அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கும் ஹலீஃபாவே சர்வைல் பண்ணுறதுக்கான சாத்தியப்பாடுகள் இல்லாமல் போயிருக்கலாம். சரிங்களா? அதனுடைய விளைவாக இங்கு அவர்களுக்கு வந்து பப்ளிக்காக இல்லாமல் ப்ரைவேட்டாக பல சதித்திட்டங்களை அவர்கள் வந்து தீட்டியிருக்கலாம். அதாவது மேம்போக்காக பார்க்கும் பொழுது படையணியில் எல்லோரும் எல்லா விஷயமும் சுமூகமாக இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிட்டு திரைமறைவில் இப்படியான சதித்திட்டங்களை தீட்டியிருக்கலாம். அது ஹலீஃபாவுனுடைய முழுமையான கவனத்தை கோராமல் இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அவர்கள் வந்து எதிர்த்தரப்பில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் சமாதானமாக சில நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட வேண்டும், இந்த விவகாரத்தை ஆறப்போட்டு மக்கள் வந்து தங்களுடைய சுமூக வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு நாம் உடன்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எதிர் கேம்பில் இருந்துட்டு இருக்குது. ஆனால் இவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேம்பில் இருக்கக்கூடிய இத்தகையவர்கள், திரைமறைவில் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தவர்கள், இல்லை அலி அவர்களுடைய நிலைப்பாடும் நடவடிக்கைகளும் வேறு மாதிரி அமையப் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை வந்து, அதாவது தலைமைத்துவத்திற்கல்ல, எதிர்த்தரப்பில் இருந்த தலைமைத்துவத்திற்கல்ல, எதிர்த்தரப்பில் இருந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் பரப்புகிறார்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட 3000 சொச்ச முஸ்லீம்கள் அன்னை ஆயிஷா தொல்ஹா ஜுபைர் அவர்களுடைய தலைமையில் மக்காவிலிருந்து வந்திருந்தார்கள் என்று சொன்னோம் அல்லவா? பஸ்ராவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு நோஷனை, இப்படியான ஒரு எண்ணத்தை, ஒரு பார்வையை ஏற்படுத்துகிறார்கள். சரிங்களா? அதாவது ஸ்டிர் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஆறப்போடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கையில் தலைமைத்துவம் இத்தகையவர்கள் வந்து மறுபடியும் வந்து அதை கிளறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ மக்கள் வந்து இன்னும் அந்த அவர்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை முஸ்லீம்கள். ஸோ ஆப்வியஸாக ஒரு கட்டத்தில் வந்து அலி அவர்கள் தன்னுடைய படையினரில் ஆயிரக்கணக்கானோருடன் அவர்களை சந்திக்கிறார். சரிங்களா? அவர்களும் தங்களுடைய படையணியினருடன் அலி அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். போருக்கான ஒரு முன்னேற்பாடு கிடையாது, ஜஸ்ட் வந்து மீட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா இப்படி ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் இருந்து ஃபர்தராக நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரலாம் அப்படிங்கிற ரீதியில் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சந்திக்கிறார்கள். அப்பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே உடன்பட்ட விஷயத்தை நினைவுபடுத்துகிறார். சரிங்களா? யார்கிட்ட? எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்ட்ட, உதாரணத்திற்கு அன்னை ஆயிஷா, உம்முல் முஃமினீன், தொல்ஹா, ஜுபைர் அவர்களிடம் நினைவுபடுத்துகிறார். என்னன்னா, லிஸ்லாஹு பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் சுமூகமான ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும், அதாவது சுமூகமான ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும், அவங்க வந்து ரெக்கன்சைல் ஆகணும் அப்படிங்கிற அந்த முந்தைய உடன்பட்ட ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதற்கு பிறகு அலி அவர்கள் தல்ஹா, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார்கள்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து பையத் தந்தீர்களா இல்லையா? நீங்கள் டிட் யூ நாட் கிவ் மீ யுவர் பையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு.
அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு இயல்பான உரையாடல் தான். மறுபடியும் சொல்கிறேன், இரண்டு எதிரிகள் சந்தித்து கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய பகையுணர்வுடன் கூடிய காழ்ப்புணர்வுடன் கூடிய ஒரு எதிரி மனப்பான்மையின் அடிப்படையிலான உரையாடலாக அது அமையவில்லை. இது ஒரு கேஷுவலான முஸ்லீம்களுக்கு மத்தியிலான ஒரு சகோதரத்துவ உரையாடலாகத்தான் அமைந்தது. சரிங்களா? அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மிக மிக சென்சிட்டிவான கேள்வி தான். பட் விவகாரங்களை அதன் சூழலில் வைத்து புரிந்து கொள்வதற்கு, விவகாரங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டதையும் அதற்கு அளிக்கப்பட்ட பதிலையும் புரிந்து கொள்வது, அதற்கான விளக்கங்களை புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா உண்மையிலேயே தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களும் அஸ்ஸுபைர் இப்னு அவ்வாம் அவர்களும் ஆரம்பத்தில் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் கொடுத்தார்கள். சரிங்களா? உள்ளபடியே பையத் கொடுத்தார்கள். இரண்டாவது, இவர்கள் வந்து ஒரு சராசரி முஸ்லீம்கள் அல்ல, அல்லது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அல்லது நபிகளார் காலகட்டத்திலேயே பின்னாட்களில் நபிகளாரனுடைய இறுதி தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல. இவர்கள் வந்து க்ரீம் ஆஃப் தி கிராப்ஸ்ன்னு சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளாருடனேயே இரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கிட்டத்தட்ட முக்கியமான போர்கள் அனைத்திலும் நபிகளாரோடு கலந்து கொண்டவர்கள். சரிங்களா? அப்போ அந்த தூது செய்தியின் சாரத்தையும் குர்ஆன் சுன்னாவுனுடைய வழிகாட்டல்களையும் நன்கு அறிந்திருந்தவர்கள். அப்போ இந்த மாதிரியான விவகாரங்களை அவர்கள் இலகுவாக எடுக்க மாட்டார்கள். இத்தகைய விவகாரங்களை பொடுபோக்காகவும் சாதாரணமாகவும் கையாளவும் மாட்டார்கள். அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வுக்குத்தான் நம்மால் வந்து வர முடியும். ஏன்னா சாதாரணமாக ஒரு விளையாட்டான விஷயம் அல்ல, இது வந்து ஒரு மிக மிக சென்சிட்டிவான விஷயம். இன்ஃபேக்ட் இத்தகைய விஷயங்கள் வந்து பின்னாளில் முஸ்லீம்களினுடைய ரத்தத்தை சிந்தும் ஆற்றல் கொண்ட விஷயங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் அவர்கள் வந்து மற்ற, அதாவது புரிதலற்ற அல்லது அனுபவமற்ற அல்லது நபிகளாரின் பாசறையில் பாடம் பயிலாத முஸ்லிம்கள் செய்தது போல் அவர்கள் கவனக்குறைவாக செய்ய மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து சின்சியராகவும் சீரியஸாகவும் உண்மையாகவும் வந்து அலி அவர்களுக்கு பையத் கொடுத்தார்கள். அப்படிங்கிறது தான் நம்மளால் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குத்தான் நம்மால் வர முடிகிறது. இது வந்து ஒரு சாதாரணமாக கொடுத்திருக்க மாட்டார்கள், அல்லது கவனக்குறைவாகவோ விளையாட்டாகவோ, அதாவது உண்மையை சின்சியாரிட்டி இல்லாமல் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்குத்தான் நம்மால் வர முடிகிறது. ஆனால் அவர்கள் இதற்கு வந்து பதில் அளிக்கிறார்கள். அவர்கள் அளிக்கக்கூடிய பதில் வந்து இதற்கு முரணாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெர்பேட்டம் பாயுன்னாக கேரிஹைன் அப்படின்னு, அதாவது நாங்கள் வந்து விருப்பமில்லாமல் தான் உமக்கு பையத் வழங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்வில்லிங்காக, தன்னார்வமாக அல்லாமல். கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு வற்புறுத்தலின் பேரில், நிர்பந்தத்தின் பேரில் தான் நாம் பையத் வழங்கினோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக லிட்ரலாக இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் விருப்பம் இல்லாமல் பையத் தந்துட்டோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாயுன்னாக கேரிஹைன். அதே மாதிரி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஓமா அந்த ஹக்கபில் பைஅத்து மின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீ வந்து இந்த பைஅத்துக்கு எங்களை விட பொருத்தமானவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு சீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த வாக்கியத்திலிருந்து உள்ளபடியே நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களுக்கும் சரி, ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்களுக்கும் சரி, உள்ளபடியே அந்த ஹிலாஃபத்தை நோக்கிய அவரவருக்கான ஒரு ஈர்ப்புகள் இருந்தன. அதாவது முஸ்லீம்களை தலைமை தாங்குவதற்கு தாங்களும் தனிப்பட்ட ரீதியில் தகுதி படைத்தவர்கள்தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து, அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு பார்வையில் இருந்து இந்த கருத்து வெளிப்பட்டது போன்ற ஒரு உணர்வு தான் இந்த வாக்கியத்தை படிக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஏன்னா அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள், பையத் வழங்குவதற்கு எங்களை விட நீர் வந்து தகுதி படைத்தவர் அல்லர். சரிங்களா? ஓமா அந்த அஹக்கபில் பைஅத்து மின்னா. ரிமெம்பர், இது வந்து ஆல்ரெடி அவர்கள் காக்கா இப்னு அம்ர் அவர்களோடு உரையாற்றி இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வில் அவர்கள் உடன்பட்ட நிலையில், அந்த உடன்பட்டதன் பிற்பாடு அலி அவர்களோடு நேரடியாக சந்திக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இத்தனைக்கும் அவர்களோடு சந்திக்கும் பொழுது அலி அவர்கள் வந்து அவர்கள் ஏற்கனவே உடன்பட்ட விஷயத்தை
மீளவும் ஒரு முறை வலியுறுத்துகிறார். அல் இஸ்லாஹு பைனன் நாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் அனைவரும் உடன்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வலியுறுத்தி விட்டு தான் இந்த கேள்வியை அலி அவர்கள் அவர்களிடம் கேட்கிறார். நீங்கள் எனக்கு பையத் தந்தீர்களே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதற்கு இவர்கள் இப்படி பதில் சொல்கிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, இந்த விவகாரங்களை எல்லாம் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இதில் நிறைய தவறான தகவல்கள் அல்லது திரிவுபடுத்தப்பட்ட தகவல்கள் அல்லது கடும்போக்குவாத பக்கச்சார்பான உண்மைக்கு புறம்பான வெறியேற்றக்கூடிய தகவல்கள் முஸ்லீம்களிடம் புகட்டப்படுவதனுடைய விளைவாக இருவேறு குழுக்கள் சர்வதேச அளவில் அடித்து கொள்வதை அல்லது அடித்து கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவாகத்தான் முஸ்லீம்களினுடைய இரத்தம் சிந்தப்படுகின்றன. அவர்கள் தங்கள் வாழிடங்களை விட்டும் விரட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலேயே அமைதியின்மை, அவர்களுக்கு மத்தியிலேயே சுமூகமான ஒற்றுமையின்மை நிகழ்கின்றன. நாம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலான உள்நாட்டு போர்களை பற்றி பேசுகிறோம். வரலாறு நெடுகிலும் நிகழ்ந்த அதில் பிரதானமான போர்கள் ஷியா சுன்னி போர்களாக அல்லது ஷியா சுன்னி எதிர்படுதலாக இருந்திருக்கின்றன. ஸோ ஆக நாம் படிப்பினைகளுக்காக இவ்விவகாரங்களை பேசுகிறோம் என்பதை இந்த இடத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுபைர் அவர்களிடம் அவர்களுக்கு இப்படி பதிலளிக்கிறார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் நினைத்தோம் நீங்கள் பனு அப்துல் முத்தலிபை சேர்ந்தவர்கள் என்று. சரிங்களா, நாம் அப்படி கருதினோம் உங்களை அப்படின்னு. பனு அப்துல் முத்தலிப்னா அதாவது ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்களுடைய தாயார் சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமியார்னா அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா அவர்களுடைய சகோதரி. அதுபோல் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஜுபைர் அவர்களுடைய தாயார் மாமிதான், தகப்பனாருடைய அபூ தாலிபுனுடைய சகோதரி. ஸோ அந்த ஒரு உரிமையில், அந்த ஒரு பிணைப்பில், உறவுமுறை பிணைப்பில் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் பனு அப்துல் முத்தலிபை சார்ந்தவர்கள் என்று நாங்கள் கருதினோம். நீங்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் விட அதாவது நம்முடைய விவகாரத்திற்கு, அதாவது நபிகளாரனுடைய விவகாரத்திற்கும் அதுபோல் இப்பொழுது என்னுடைய விவகாரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் கருதினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இருந்திருந்தால் நம்மில் ஒருவராக நம் விவகாரத்தின் மீது அதிக கரிசனை கொள்பவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் இப்பொழுது இந்த விவகாரத்தை வேறு திசை நோக்கி அல்லது தவறான திசை நோக்கி கொண்டு செல்பவர்களோடு உங்களுக்கு பொதுவான எந்த ஒரு நிலைப்பாடும் இருந்திருக்காது. அவர்களோடு நீங்கள் பொதுவாக எந்த விஷயத்திலும் உடன்பட்டிருக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு. அதுபோல் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், உம்முடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் உன் மீது ஒரு எதிர்மறையான தாக்கத்தை செலுத்தியுள்ளார். சரிங்களா, அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்னுடைய நடவடிக்கைகளும் அவருடைய நிலைப்பாடும் அவருடைய அணுகுமுறையும் உம்மீது ஒரு எதிர்மறையான செல்வாக்கை பதித்துள்ளது, தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களை நம்ம வருங்காலங்களில் அல்லது இதற்கு பின்னரான நாட்களில் அதிகமாக இந்த பெயரை நாம் வரலாற்று பக்கங்களில் கடந்து வருவோம். பல்வேறு நிகழ்வுகளில் முக்கிய கதாபாத்திரமாக புரோட்டகோனிஸ்டாக இவர் வருவார். ஸோ அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் மீது ஒரு எதிர்மறையான செல்வாக்கை பதித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள் என்பதை உமக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏற்கனவே ஜுபைர் அவர்களுக்கு இது தெரியும், ஆனால் ஒருவேளை அவர் மறந்திருக்கக்கூடும். அதனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள் என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் என்னோடு அநீதமான முறையில் சண்டையிடுவீர்கள் என்று. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், நீர்
அலி அவர்களோடு சண்டையிடுவீர் அல்லது அலி அவர்களை எதிர்கொள்வீர். அப்படி செய்வதன் மூலமாக அநீதமான முறையில் நீர் அலி அவர்கள் மீது தவறிழைப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்களிடம் கூறியதை அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த தருணத்தில் ஜுபைர் அவர்களிடம் நினைவுபடுத்துகிறார்கள். சது காத்திலுனி வாலிமன் லீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நீர் என்னோடு சண்டையிடுவீர், அதில் எனக்கு நீர் அநீதி இழைப்பீர் அல்லது அநீதமான முறையில் என்னோடு அநீதமான வகையில் என்னோடு சண்டையிடுவீர் அப்படிங்கிற மாதிரி நபிகளாரனுடைய அந்த முன்னறிவிப்பை ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்களுக்கு நினைவுறுத்துகிறார்கள் அலி அவர்கள். இதை கேட்டவுடன் உடனடியாக ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்கள் தன்னுடைய கான்ஷியஸ்னஸுக்கு மீள்கிறார். தன்னுடைய இஸ்லாமிய மனசாட்சியை நோக்கி, அதாவது அந்த இயல்பு நிலையை நோக்கி மீள்கிறார். அதாவது திங்ஸ் பிகான் டு ரிட்டர்ன் பேக் டு ஹிம். அதாவது பழைய நினைவுகளெல்லாம் அவர்களுடைய மனதில் மீளவும் புத்துயிரூட்டப்படுகின்றன. நபிகளார் கூறிய விஷயங்களை எல்லாம் தன்னுடைய நினைவில் மீட்கிறார் அல்லது அவை மீளவும் அவருடைய நினைவில் விழுகின்றன, ஒவ்வொன்றாக விழுகின்றன. இப்பொழுது அவர் கிட்டத்தட்ட விழித்து கொள்கிறார், அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு வாராரு. உடனுக்குடனேயே இந்த உரையாடலுக்கு பிறகு அன்னை ஆயிஷா அவர்களிடம் ஜுபைர் அவர்கள் செல்கிறார்கள். சென்று கூறுகிறார்கள், நீங்கள் எதை நோக்கி என்னை அழைக்கிறீர்களோ அல்லது என்னுடைய ஒத்துழைப்பை கோருகிறீர்களோ அந்த திசையை நோக்கி நான் முன்னகர விரும்பவில்லை, அதை நோக்கி நான் உங்களோடு பயணிக்க விரும்பவில்லை, அந்த விஷயத்தில் நான் உங்களோடு ஒத்துழைக்கவோ உங்களுக்கு தோள் கொடுக்கவோ விரும்பவில்லை, இந்த விவகாரத்திலிருந்து என்னை நானே விடுவித்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால், இந்த விஷயத்துக்கும் எனக்கும் இதற்கு மேலும் தொடர்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜுபைர் அவர்கள் கூறுகிறார்கள். அதில் அவர்கள் உண்மையாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு பிறகு நடக்கப் போகும் அந்த போரில், வாட் இஸ் கால்ட் அஸ் தி பேட்டில் ஆஃப் ஜமல், ஒட்டகை போரில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஸோ அவர்கள் இந்த விவகாரத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு பஸ்ராவிலிருந்து வெளியேறி சென்று கொண்டிருக்கையில் ஒரு இடத்தில் வைத்து கொல்லப்படுகிறார்கள். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் கொல்லப்படுகிறார்கள். அதாவது அந்த இடத்தின் பெயர் வாதி அத்திபா அல்லது வாதி அல் அஸ்வத், அதாவது வேலி ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது வரலாற்று புத்தகங்களில். ஸோ இந்த ஒரு பள்ளத்தாக்கில் வைத்து அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவது தொடர்பான வரலாற்றின் இன்னொரு விவரணையும் காண கிடைக்கிறது. இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்டரியும் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்களை கொல்வதற்காக கூலிப்படைகள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி சொல்லுது. அதாவது கைஸ் இப்ன் அல் அஹ்னஃப் அப்படிங்கிற ஒரு நபருடைய ஏற்பாட்டில் ஆள் அனுப்பப்பட்டார்கள் ஜுபைர் அவர்களை கொல்வதற்கு அப்படின்னும் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி சொல்லுது. பட் எனிவேஸ், ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயிர் இந்த ஒரு முறையில் அவரை விட்டு பிரிகிறது. அவர் கொல்லப்படுகிறார். அதாவது வித்தவுட் பீங் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் தி பேட்டில் ஆஃப் ஜமல், அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த முதல் பெரிய உள்நாட்டு உட்சமூக யுத்தத்தில் கலந்து கொள்ளாத நிலையில், அநீதமான முறையில் முஸ்லிம்களுடைய இரத்தம் சிந்தப்பட்ட அந்த நிகழ்வில் பங்கெடுக்காத நிலையில், அல்லது அதற்கு காரணமாக இருந்தவர்களுடைய படையணியில் ஒரு அங்கத்தினராக அல்லது அதற்கு தலைமை தாங்கும் ஒரு நிலையில் இல்லாத நிலையில் அவருடைய உயிர் பிரிகிறது. அவர் மரணிக்கிறார். சரிங்களா. ஸோ அப்போ ஜுபைர் அவர்களிடம் உரையாடிவிட்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களை நோக்கி திரும்புகிறார். சரிங்களா, அவரிடம் உரையாடுவதற்காக. ஸோ தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களுக்கும் அலி இப்னு அபு தாலிப் அவர்களுக்குமான உரையாடல் நீண்டு செல்கிறது. அந்த நுணுக்கங்களுக்குள் நாம் செல்லவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் இந்த உரையாடலின் வெளிப்பாடாக நாம் சொல்லலாம். அலி அவர்களால் தல்ஹா அவர்களையோ, தல்ஹா அவர்களால் அலி அவர்களையோ சமரசம் செய்ய முடியவில்லை. சரிங்களா. அலி ரதியல்லாஹு அன்ஹு ஜுபைர் அவர்களை கன்வின்ஸ் செய்து விட்டது போல் தல்ஹா அவர்களை கன்வின்ஸ் செய்ய முடியவில்லை. எவ்வளவோ முயன்று பார்க்கிறார். ஆனால் தல்ஹா அவர்கள் உடன்படுவதாகவோ சமரசப்படுவதாகவோ இல்லை. அதே நேரத்தில் தல்ஹா அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள்னாலும் அலி அவர்களை சமரசப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அலி அவர்கள் எதை சத்தியம் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தாரோ
அதற்கு எதிரான வாதமாக இது இருந்தது. ஸோ அப்போ இதில் ஒரு முடிவு எட்டப்படவில்லை அப்படிங்கிறது தெளிவான பின்னர் இவர்கள் இருவரும், அதாவது இரண்டு தரப்பினருமே, அலி தரப்பும் சரி அன்னை ஆயிஷா தரப்பும் சரி, எந்த ஒரு செயல்முறையின் மூலம் சுமூகமான தீர்வை எட்டிவிடலாம் என்று கருதி கொண்டிருந்தார்களோ, அதாவது அல் இஸ்லாஹு பைனன் நாஸ், அது இப்பொழுது முற்றிலும் சாத்தியமில்லை என்கிற நிலைக்கு செல்கிறது. சரிங்களா? ஏன்னா இது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது காக்கா இப்னு அம்ர் அவர்களுடைய உரையாடல் போல் அல்லாமல் அலி அவர்களுக்கும் தல்ஹா அவர்களுக்குமான உரையாடல் வந்து மக்களினுடைய உணர்வுகளை மேலும் உசுப்பி விடுகிறது. இது வந்து சமரசத்திற்கு இனிமேல் சாத்தியமில்லை அப்படிங்கிற ஒரு புள்ளியை தாண்டி செல்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ அல் இஸ்லாஹு பைனன் நாஸ் அதற்கு மேலும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ரீதியில் இரண்டு தரப்பை சார்ந்த முஸ்லிம்களும் வந்து தங்களை வந்து ஒரு எதிர்படுதலுக்கு தயார்படுத்திக் கொள்கிறார்கள். they are getting geared up. இராணுவ ரீதியாக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன்னா எப்படி இருந்தாலும் இதனுடைய தீர்வு, இந்த விவகாரத்திற்கான தீர்வு வந்து போர் மூலமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தாயிற்று. ஸோ அப்போ ஏற்கனவே உடன்பட்டிருந்த விஷயங்களை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு இப்பொழுது வந்து இரு தரப்பிலும் ஒரு சமரசமற்ற ஒரு நிலை வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. ஸோ அப்போ தயார்படுத்துகிறார்கள். இரு தரப்பினரும் இராணுவ ரீதியாக தங்களை தயார்படுத்தும் முனைப்பில் ஈடுபடுகிறார்கள். இதில் உள்ளபடியே நாம் ஒரு உண்மையை சொல்வதாக இருந்தால் இரண்டு தரப்பினரும் இரண்டு வெவ்வேறு மனநிலையில் இருந்தார்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக அலி அவர்களுடைய கேம்ப் வந்து ரிலக்டண்ட்டாக இருக்கிறாங்க. அங்கே உள்ள முஸ்லீம்கள் உள்ளபடியே இந்த போரில் ஈடுபடுவதற்கு தயங்கினார்கள், உள்ளபடியே போர் செய்ய தயங்கினார்கள். அவர்கள் உள்ளபடியே இதை விரும்பவில்லை. அவங்க வந்து ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் எதிர் கேம்பில் வந்து அன்னை ஆயிஷா தல்ஹா அவர்களுடைய இருவருடைய தலைமையிலும் இருந்த அந்த முஸ்லீம்களினுடைய படையணியில் இருந்தவர்கள் ஒரு ட்ரிகர் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வெறித்தனமாக இதை போர் மூலமாக இதற்கு நிச்சயமாக ஒரு முடிவை எட்டியாக வேண்டும், அந்த போர் நடந்தாக வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு வெறித்தனமான ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிறார்கள். கடும்போக்கு வெறியை வெளிப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். இதில் ஒரு கபட மகிழ்ச்சியை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அலி அவர்களுடைய தரப்பு இதற்கு தயாராக இல்லை என்றாலும் இப்பொழுது அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய விளைவாக அன்னை ஆயிஷா அவர்களுடைய தரப்பில் இருந்த முஸ்லீம்கள் வந்து அலி அவர்களுடைய தரப்பு முஸ்லீம்களை நோக்கி அம்புகளை ஏவுகிறார்கள். நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் ஷூட் பண்ணுறாங்க. இவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கணைகளை தொடுக்கிறார்கள். ஸோ இதன் மூலமாக அலி அவர்களுடைய கேம்ப் வந்து பாதிப்புக்குள்ளாகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஷுவலிட்டி வந்து அலி அவர்களுடைய படையணியில் தான் நிகழ்கிறது. சேதங்களும் காயங்களும் வந்து அலி அவர்களுடைய படையில் தான் ஏற்படுகிறது. ஸோ இப்பொழுது அலி அவர்களுடைய தரப்பில் இருந்த முஸ்லிம்களுடைய மனநிலை மாறுகிறது. சரிங்களா? ஒரு பாப்புலர் டிமாண்ட், அதாவது வெகுஜன ஒருமித்த கருத்து ஏற்படுகிறது. அவர்கள் நம்மை நோக்கி, அதாவது அவர்கள் நமக்கு எதிராக சண்டையிட வேண்டும் என்று கருதுவதோடு இல்லாமல் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு போரை முடுக்குகிறார்கள். அப்பொழுது நமக்கு வேறு வழி இல்லை, நாமும் அவர்களோடு சண்டையிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அவர்கள் இஃப் தே வாண்ட் டு ஃபைட் அஸ், அவர்கள் நம்மோடு சண்டையிட வேண்டும் என்றால் நாமும் சண்டையிடுவோம் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த முடிவு எட்டப்படுவதற்கு முன்னால் ஸ்டில் அலி ரதியல்லாஹு அன்ஹு, அதாவது அலி அவர்களுடைய கேம்பில் வந்து கேஷுவலிட்டிஸ் வந்த பிறகும், பாதிக்கப்படுவோருடைய எண்ணிக்கை கூடிய பிறகும், மக்கள் வந்து முஸ்லிம்கள் காயம் பெற்ற பிறகும் கூட அலி அவர்களுக்கு இந்த போரை முடுக்குவதில் விருப்பமில்லாதவர்களாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு இறுதி அஸ்திரமாக நாம் கையாளுவோம். யார் வந்து நம்மில் யார் தன்னுடைய கையில் திருக்குர்ஆனை ஏந்தி நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் போய் நின்று இந்த குர்ஆனின் அடிப்படையில் குர்ஆனை அளவுகோலாக கொண்டு இந்த விவகாரத்திற்கான முடிவை எட்டுவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நோக்கி வாருங்கள் என்று யார் வந்து உங்களில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய படையணியில் இருந்த முஸ்லீம்களை பார்த்து கேட்கிறார். ஒரு கூஃபாவை சேர்ந்த ஒரு வாலிப முஸ்லீம் வந்து முன் வருகிறார், நான் இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு. அதன் பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உங்களில் யார் இதை செய்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், அவர் வந்து நிச்சயமாக ஷஹீதாக்கப்படுவார் அப்படின்னு. இஸ் கோயிங் டு பி அ சர்டன் ஷஹீத்.
சரிங்களா, உயிரோட திரும்ப மாட்டார் அப்படின்னு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு இதை கணிக்கிறாங்க, அஃப்கோர்ஸ் அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு. அப்போ இதை கேட்டவுடன் அந்த வாலிபன் வந்து சற்று தயங்குகிறான், பின்வாங்குகிறான். அதன் பிறகு அவன் ஒத்துக்கொள்கிறான். அதாவது யாரையும் நிர்பந்தப்படுத்தலை, வாலண்டியராக தன்னார்வமாக நானே இதை பண்ணுறேன், எனக்கு இதில் முழு உடன்பாடு, நான் வந்து இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறியதற்கு நாங்கள் திருக்குரானை எடுத்துக்கொண்டு மிட் டிஸ்டன்ஸுக்கு போய் அந்த அலி அவர்களுடைய படையினருக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுடைய படையினருக்கும் மத்தியில் நின்று கொண்டு திருக்குரானை உயர்த்தி இதை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறான். சரிங்களா, இதனுடைய அளவுகோலின் பக்கம் வாருங்கள், இதை உரைகளாக கொண்டு இதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த விவகாரத்திற்கு ஒரு தீர்வை எட்டுவோம் என்று அவன் உரத்த குரலில் முழங்கி கொண்டிருக்கும் பொழுதே அன்னை ஆயிஷா அவர்களுடைய படையணியில் இருந்து டசன் கணக்கான அம்புகளும் ஈட்டிகளும் இந்த வாலிபரை நோக்கி வருகின்றன. அந்த இடத்திலேயே உடனடியாக அவர் வந்து ஷஹீதாகி மரணித்து விழுகிறார். அலி அவர்கள் வந்து கணித்தது போலேயே நிகழ்கிறது. சரிங்களா, இது வந்து எதை சுட்டியது என்றால், இதற்கு பிறகு வேறு வழியே இருக்கல்ல, ஒரு ஆயுதம் தாங்கிய எதிர்படுதலை தவிர, போரை முன்னெடுப்பதை தவிர வேறு வழியே இருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு முஸ்லீம்கள், அலி தரப்பு முஸ்லீம்கள் வந்து சேர்ந்து விட்டனர். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. ஆக போர் வந்து இங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது, இப்படித்தான் ஆரம்பமாகிறது. சரிங்களா, ஜமல் போர் தொடங்கிய கிட்டத்தட்ட உடனுக்குடன், அதாவது சிறிது நேரத்தில் ஒரு கணை அம்பு வந்து தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களை தாக்குகிறது. சரிங்களா, ஒரு ஃபேட்டல் அட்டாக் அது. அதில் வந்து தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் கடுமையாக காயம்படுகிறார்கள். கடுமையாக அவருடைய உடம்பிலிருந்து இரத்தம் வழிய தொடங்குகிறது. இந்த நேரத்தில் தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்திக்கிறார். சரிங்களா, அவருடைய உடம்பில் வழியக்கூடிய இரத்தத்தை பார்த்தவராக, இதற்கு பிறகு தான் பிழைத்திருக்க மாட்டேன் என்பதை உணர்ந்திருந்தவர்களாக தல்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், உஸ்மானை திருப்திப்படுத்தும் எதை வேண்டுமானாலும் இப்பொழுது என்னிடமிருந்து நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, தல்ஹா அவர்கள். ஏன்னா ரிமெம்பர், நீங்கள் வந்து உங்களுக்கு நினைவு இருந்தால், உஸ்மான் அவர்களுடைய முற்றுகையில் ஈடுபட்டவர்களில் ஒருவராக தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களும் இருந்தார்கள். உஸ்மான் அவர்களுடைய எதிர்த்தரப்பில் இருந்த முஸ்லிம்களில் ஒருவராக தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களும் இருந்தார்கள். உஸ்மான் அவர்கள் பதவி இறங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர்களாக தல்ஹா அவர்கள் இருந்தார்கள். இன்ஃபேக்ட் உஸ்மான் அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் மறுக்கப்பட்ட அந்த ஒரு செயல்முறையோடு, நடவடிக்கையோடு அலி அவர்களே உடன்படவில்லை. சரிங்களா, அலி அவர்களே அதை மறுத்தார்கள். முடிந்த அளவுக்கு அதை நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் மக்களோடு உரையாற்றினார்கள். ஆனால் தல்ஹா அவர்கள் அதோடு உடன்பட்டார்கள். முற்றுகையிடப்படுவதில் அவருக்கு உடன்பாடு இருந்தது. அந்த முற்றுகையை ஏற்படுத்திய முஸ்லிம்களில் ஒருவராகவும் அவர் வந்து இருந்தார். சரிங்களா, அலி அவர்களானால் அதோடு உடன்படவில்லை, அந்த நடவடிக்கையோடு, அத்தகைய நடவடிக்கைகளோடு. ஆனால் தல்ஹா அவர்கள் உடன்பட்டார்கள். ஸோ அப்போ தன்னுடைய அந்த செயலுக்கான, உஸ்மானுக்கு எதிரான தன்னுடைய இந்த நடவடிக்கைக்கான, இத்தகைய செயல்களுக்கான ஒரு பரிகாரமாக கூட தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் அல்லாவிடம் இப்படி கேட்டிருக்கலாம். ஒரு அட்டோன்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பாவம் மீட்சி மாதிரியான ஒரு தொனியில் இந்த பிரார்த்தனையை அல்லாவிடம் அவர்கள் முன்வைத்ததாகத்தான் நாம் பார்க்கிறோம். சரிங்களா, யா அல்லாஹ், என்னிடமிருந்து உஸ்மானை திருப்திப்படுத்தும் எதை வேண்டுமானாலும் என்னிடமிருந்து நீ எடுத்துக்கொள். கிட்டத்தட்ட தன்னுடைய மரண தருணத்தில் அவர் வந்து இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். ஒரு சின்சியரான பிரின்சிபல்டு முஸ்லீமால்தான் இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை முன்வைக்க முடியும் என்று நாம் கருதுகிறோம். ஏன்னா அவர் வந்து அந்த தருணத்தில் அவர் உணர்கிறார் தான் செய்தது தவறு அப்படின்னு. நிச்சயமாக உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் தான் நடந்து கொண்ட விதத்திற்கும், எடுத்த நடவடிக்கைகளுக்கும், செயல்பாட்டுக்கும், இப்பொழுது அலி அவர்களுக்கு எதிராக தான் எடுத்த ஒரு நிலைப்பாட்டுக்குமே முரண்பாடு இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா, அநீதமான முறையில் கொல்லப்பட்டார் என்ற பீடிகையில் அலி அவர்களை எதிர்த்து நின்ற தல்ஹா அவர்கள் அநீதமான முறையில் உஸ்மானை கொன்ற முஸ்லிம்கள் உள்ளடங்கியிருந்த அந்த கூட்டத்திலும் ஒருவராக அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார். சரிங்களா, ஸோ அதற்கான ஒரு பரிகாரமாக கூட தன்னுடைய இந்த துவா அமைந்திருக்கலாம். ஸோ எனிவேஸ், அவர் வந்து அல்லாவிடம் இப்படி பிரார்த்திக்கிறார்.
ஸோ அதன் பிறகு அவர் வந்து போர்க்களத்திலிருந்து முஸ்லிம்களால் வெளியே எடுத்து செல்லப்படுகிறார், போர்க்களத்தை விட்டும் அப்புறப்படுத்தப்படுகிறார். அப்புறப்படுத்தப்பட்டு பஸ்ராவில் இருக்கும் ஒரு வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறார் முஸ்லிம்களால். அது நிகழ்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் அவர் வந்து மரணிக்கிறார். சரிங்களா? ஸோ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த முக்கிய சஹாபிகளில், அதாவது கிட்டத்தட்ட முக்கியமான போர்கள் பலவற்றில் கலந்து கொண்ட 2 முக்கிய சஹாபிகள் இந்த சூழமைவில் கான்டெக்ஸ்டில் வந்து மரணிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜுபைர் இப்னு அல் அவ்வாம், இன்னொன்று வந்து தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹும். ஸோ அப்போ இந்த கான்டெக்ஸ்டில் வந்து ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் அவர்களுடைய மரணத்தை கேள்விப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, அதாவது அவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அவர் வந்து போர்க்களத்தில் இல்லை, போரில் கலந்து கொள்ளவில்லை, போரில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு அவர் பஸ்ராவில் இருந்து வெளியேறி செல்லும் பொழுது கொல்லப்படுகிறார். ஸோ அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட அலி அவர்கள் என்ன, ஜுபைர் அவர்களை பார்த்து ஜுபைர் அவர்களிடம் இருந்து அவருடைய உடைமைகளையும் வாளையும் எடுத்துக்கொண்டு அலி அவர்களிடம் கொண்டு கொடுக்கிறார்கள். அவருடைய உடைமைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த உடைமைகளை பார்த்து அலி அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த சோகத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். பாருங்க, இப்போ எதிரெதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களை எதிரிகளாக பார்க்கவில்லை, ஸ்டில் சகோதரர்களாகத்தான் பார்க்கிறார்கள். அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணத்தை பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் அவர்களுடைய வாளை பார்த்து மிகுந்த வருத்தம் மேலிட விம்முகிறார். சரிங்களா? தன்னுடைய கவலையை, வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் வந்து அந்த வாளை பார்க்கும்போது கடந்த காலத்தை நோக்கி அவரை அந்த நினைவுகள் மீட்டு செல்கின்றன. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஆஃபன் டைம்ஸ் எத்தனையோ முறை இந்த ஜுபைரனுடைய இந்த வாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்திருக்கிறது. நபிகளாரை நோக்கி வந்த பல்வேறு தாக்குதல்களுக்கு இந்த வாள் வந்து தடுப்பரணாக இருந்திருக்கிறது. நபிகளாரை நோக்கி வந்த அச்சுறுத்தல்களை இந்த வாள் வந்து முறியடித்திருக்கிறது. நபிகளாரின் ரத்தம் சிந்தப்படாத வகையில் இந்த வாள் நபிகளாரை வந்து பாதுகாத்து நபிகளாரின் எதிரிகளின் ரத்தத்தை சிந்திருக்கிறது. அப்படிங்கிற தன்னுடைய கவலையையும் வேதனையையும் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் அவர்களுடைய வாளை பார்த்து வெளிப்படுத்துகிறார்கள். சரிங்களா? ஸோ பாருங்க, இப்போ நம்ம முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாம் வந்து சோ கால்டு ஆப்போசிட் கேம்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எப்படி பார்க்கிறோம்? அதாவது இந்த ஃபெனாட்டிக்ஸ், வெறியர்கள், கடும்போக்குவாதிகள் வந்து முஸ்லீம்களையே எதிரிகளாக பார்க்கிறார்கள், வைரிகளாக, விரோதிகளாக பார்க்கிறார்கள். ஆனால் விரோதிகளை அஹ்லுல் கிதாபாக பார்க்கிறார்கள், நண்பர்கள் போர் பார்க்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு அவல நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம்களே உள்ளபடியே சகோதரர்களாக எப்படி, அதாவது அவர்களால் தங்களுடைய தரப்பில் இருக்கும் முஸ்லீம்களுக்கு ஆபத்து ஏற்படும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலும், இன்ஃபேக்ட் ஜுபைர் அவர்கள் அந்த ஆபத்தை ஏற்படுத்தவில்லை, போரில் பங்கெடுக்கவில்லை. ஆனால் அப்படியான ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் என்ற நிலையிலும் கூட அவரை நோக்கிய அலி அவர்களுடைய ஒரு அணுகுமுறை, அவர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டதும் அவருடைய, அதாவது உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சின்சியாரிட்டி, பிரின்சிபல்டு ஸ்டாண்ட், கொள்கை உறுதியுடன் கூடிய ஒரு திறந்த மனதுடன் கூடிய பேலன்ஸ்டான ஒரு நிலைப்பாடு. ஜுபைர் அவர்கள் வந்து எதிர்த்தரப்பில் இருந்தார்கள் என்ற காரணத்திற்காக அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம், அவருடைய சாதனைகள், அவருடைய தியாகங்கள், அவருடைய நடவடிக்கைகள், நபிகளார் காலகட்டத்தில் அவர் செய்த விஷயங்கள், நன்மைகள் எதுவுமே இல்லாமல் ஆகிவிடாது. சரிங்களா? மாபெரும் விஷயங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இல்லை என்று ஆகிவிடாது. அதை வந்து அலி அவர்கள் இந்த இடத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள், வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? ஸோ இப்போ தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் இறந்து விட்டார்கள், ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் போரில் பங்கெடுக்காமல். இப்பொழுது எதிர்த்தரப்பில் இருப்பதோ, தலைமை என்று இருப்பதோ அன்னை ஆயிஷா அல் முஃமினீன் அவர்கள் மட்டும்தான். ஸோ அப்போ இந்த போர் வந்து உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம காலகட்டத்தில் இருப்பது போல் அன்றைய காலகட்டத்தில் போர் விமானங்களோ, டாங்கிகளோ, பீரங்கிகளோ இருக்கவில்லை. வெறுமனே வாள்களையும் கேடயங்களையும் அம்புகளையும் ஈட்டிகளையும் கொண்டுதான் மக்கள் வந்து போரிட்டார்கள். ஆக போர் வந்து உக்கிரமாக நடைபெற தொடங்குகிறது. ஸோ அந்த நாளின் ஆரம்பத்தில் ஆப்வியஸாக அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையணியினருக்குத்தான் சாதகமாக இருந்தது. அவர்கள்தான் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நிலவியது. சரிங்களா? ஸோ இந்த நேரத்தில் வந்து ஜுபைர் அவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் வந்து
அன்னை ஆயிஷாவை வந்து பார்க்க செல்கிறார்கள். அன்னை ஆயிஷா அந்த நேரத்தில் போர் நடந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் வந்து பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா, பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஜுபைர் அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் அன்னை ஆயிஷா அவர்களிடம் உடனடியாக ஒட்டகத்தில் ஏறி போர்க்களத்திற்கு செல்லுமாறு வேண்டுகோள் விடுக்கிறார். சரிங்களா, அன்னை ஆயிஷா அவர்களும் அவ்வாறே செய்கிறார்கள். ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு போர்க்களத்தை நோக்கி சென்று போர்க்களத்திற்கு மத்தியில், குறிப்பாக அன்னை ஆயிஷா தரப்பு முஸ்லீம்கள் சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த களத்தின் மத்தியில் வந்து நிற்கிறார்கள். ஸோ இப்போ வந்து அந்த முஸ்லீம்களினுடைய, அதாவது அன்னை ஆயிஷா தரப்பில் போரிட்டு கொண்டிருந்த முஸ்லீம்களினுடைய உளவியலும் மனநிலையும் இன்னும் தீவிரமடைகிறது. ஏன்னா இதுவரைக்கும் அவர்கள் வந்து ஒரு மார்க்க விஷயத்திற்காக அல்லது உஸ்மான் அவர்களுடைய கொலைக்கு நீதி கேட்டு அல்லது நீதியை முன்வைத்து இம்மாதிரியான ஒரு மார்க்க ரீதியான விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு அதை கோரிக்கையாக முன்வைத்துத்தான் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த மார்க்க விவகாரம் ஒரு உளவியல் சார்ந்த, ஒரு சமூகம் சார்ந்த, நபிகளாரோடு தொடர்புபட்ட ஒரு விவகாரமாக மாறுகிறது. அதாவது இந்த விவகாரம் வந்து இப்பொழுது நபிகளாரனுடைய மனைவியான ஆயிஷா அவர்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விவகாரமாகவும் மாறுகிறது. இந்த போரில் வந்து தாங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படிங்கிற ஒரு உளவியல் உந்துதலுக்கு, நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் இது நீதி சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமில்லை, அவர்களை பொறுத்தவரை இது அன்னை ஆயிஷா அவர்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கிறது. அவர்களை நிச்சயமாக நாம் பாதுகாத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் அவர்கள் உளவியல் ரீதியாக, மனோவியல் ரீதியாக தள்ளப்படுகிறார்கள். ஆகவே போர் வந்து இதன் பிறகு இன்னும் உக்கிரமடைகிறது. உக்கிரம் என்று சொல்வதை விட இன்னும் வந்து கோரமாக நடக்கிறது. கோர தாண்டவம்னு சொல்கிற மாதிரி நாஸ்டி ஆகுது. சரிங்களா, நாஸ்டி ஆகுதுன்னு சொன்னால் அவர்கள் வந்து உடல்களை சிதைக்க தொடங்குகிறார்கள். சரிங்களா, அதாவது அன்எத்திக்கலாக, அதாவது இஸ்லாமிய படையெடுப்புகளை பொறுத்தவரை, இஸ்லாமிய போர் முறைகளை பொறுத்தவரை அதற்கு சில எத்திக்ஸ் இருக்குது. சரிங்களா, வார் எத்திக்ஸ் இருக்குது. அந்த போர் சம்பந்தமான விழுமியங்களை எல்லாம் மீறுபவர்களாக இருந்தார்கள். துரத்தி சென்று கொன்னார்கள், அதுபோல் மியூட்டிலேட் பண்ணாங்க, உடல்களை சிதைத்தார்கள். சரிங்களா, இந்த வரம்பு மீறி வெறி பிடித்தவர்கள் போல் போரிடத் தொடங்கினார்கள். ஏன்னா அவர்களுக்கு இதில் வெற்றி பெற்று தீர வேண்டும் என்ற அழுத்தம் அதிகமாகிறது. ஆனால் அதே நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தன்னுடைய படையினருக்கு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். என்ன கட்டளை அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் யாருமே, அவர்கள் நம்ம படையணியில் உள்ள வீரர்களுடைய உடல்களை சிதைத்தாலும், அதை சின்னாபின்னமாக்கினாலும், நம் தரப்பிலிருந்து யாருமே அவர்களுடைய உடல்களை சிதைக்கக்கூடாது, உடல் சிதைப்பில் ஈடுபடக்கூடாது. ஒருவன் போர்க்களத்தை விட்டு வெருண்டோடுகிறான் என்றால், ஓடுகிறான் என்றால் அவனை துரத்தி செல்லக்கூடாது. அவன் வந்து போர்க்களத்தை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா ஓடட்டும், விட்டுருங்க. அதே மாதிரி பெண்களை தொடக்கூடாது, குழந்தைகளை தொடக்கூடாது. சரிங்களா, மரங்களை வெட்டக்கூடாது. இப்படி உள்ளபடியே போர் வந்து எவ்வளவு உக்கிரமான கட்டத்துக்கு சென்றாலும் எதிர்த்தரப்பு, அதாவது கிட்டத்தட்ட வெறி பிடித்த ஒரு நிலைக்கு சென்று தாறுமாறான செயல்களில் ஈடுபட்டாலும், கோர தாண்டவமான செயல்களில் ஈடுபட்டாலும், அலி அவர்கள் தன்னுடைய பிரின்சிபல் ஸ்டான்ஸை இழக்காமல் அந்த வழிமுறையின்படி, நெறிமுறைகளின்படியே தன்னுடைய படையணியினரை வந்து நெறிப்படுத்தியவராக இருக்கிறார், வழி நடத்தியவராக இருக்கிறார். சரிங்களா, அதன் அடிப்படையில் தான் அவர் கட்டளை பிறப்பிக்கிறார். படையணியினர் அந்த கட்டளைகளை கேட்கிறார்கள். இருந்தாலும் போர் வந்து அந்த நாஸ்டி ஸ்டேட்ல இருந்து இன்னும் மீளல்ல. ஏன்னா போரினுடைய அந்த தகிப்பான சூழலில் எல்லோரும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேலிபரில் இருக்க மாட்டாங்க. அலி அவர்கள் எவ்வளவு உக்கிரமான சூழலிலும் கடந்த அலி அவர்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டே இருக்குது. நீளமான ஒரு மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அலி அவர்களுக்கு. அவர்கள் போர்க்களத்தில் தன்னுடைய ஸ்திரத்தன்மையும் மனதினுடைய அந்த உளவியல் ரீதியான, மனோவியல் ரீதியான ஸ்திரத்தன்மையும் இழக்காதவர்கள், அச்சப்படாதவர்கள், அதே நேரத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்காதவர்கள். எவ்வளோதான் உக்கிரமான தகிப்பான சூழலிலும் எமோஷ்னலாகி ஃப்ரெண்ட்ஸி ஆக மாட்டாங்க. சரிங்களா, அதுவே கூட அவர்களுடைய வெற்றிக்கு ஹி நெவர் லாஸ்ட் அ பேட்டில். அதாவது அவருடைய போர் சாதனைகளை பற்றி நாம் நிறைய சொல்லலாம். ஸோ அப்போ எனிவேஸ் அவர் வந்து ஒரு பிரின்சிபல்டான ஸ்டான்ஸில் இருந்து இதை சொன்னாலும் படையணியினர் அதை உள்வாங்குகிறார்கள். ஆனாலும் போர் வந்து ஒரு வெறித்தனமான நிலையில் இருந்து இன்னும் மீளவில்லை. சரிங்களா, சிதைவுகள் நடக்கின்றன, உடல் சிதைவுகள் நடக்கின்றன, ரத்தம் வந்து காட்டுமிராண்டித்தனமாக சிந்தப்படுகிறது. சரிங்களா,
இந்த மியூட்டிலேஷன், பாடியை மியூட்டிலேட் பண்ணக்கூடிய போக்கை வந்து நம்ம வரலாற்றில் மட்டும் கடந்து வரவில்லை, சமகாலத்திலும் நம் காலத்திலும் சமீபகால வரலாற்றிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த சண்டைகளில், போர்களிலும் நாம் பார்க்கிறோம். எப்படி முஸ்லிம்கள் பிற முஸ்லீம் சகோதர முஸ்லிம்களினுடைய உடல்களை வெறித்தனமாக ஃப்ரென்சியாக வந்து சிதைப்பார்கள், எப்படி அவர்களை வந்து கொலை செய்தார்கள், சரிங்களா, காட்டுமிராண்டித்தனமாக அவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய சமீபகால வரலாற்றிலேயே சர்வதேச அரங்கில் நாம் வந்து பார்த்திருக்கிறோம், அனுபவப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்போ வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் உருவி பெறாததனுடைய விளைவு இன்னைக்கு வந்து முஸ்லீம்களை வந்து இந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ஸோ அப்போ இந்த போர் வந்து உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய கேஷுவல்டிஸ் வந்து அதிகமாகி கொண்டே செல்கிறார்கள். அதாவது வரலாற்றாசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை முன்வைத்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது எத்தனை முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த போரில் அப்படிங்கிற எண்ணிக்கையை குறிப்பிடும் பொழுது சிலர் 10,000 முஸ்லீம்கள் கிட்ட கொல்லப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சில வரலாற்றாசிரியர்கள் 20,000 வரை எண்ணிக்கை சென்றது என்றும் சொல்கிறார்கள். வாட் எவர் இஸ் தி கேஸ், எப்படி பார்த்தாலும் எண்ணிக்கை அளவில் இது ஒரு அதிகமான எண்ணிக்கை தான் அந்த காலகட்டத்தில். ஸோ அதிகமான எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குத்தான் நம்மால் வர முடிகிறது. ஸோ அப்போ இந்த அபரிமிதமான எண்ணிக்கையிலான முஸ்லிம் உயிர் இழப்புகளை அவதானித்து கொண்டிருந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய படையணியினருக்கு கட்டளையிடுகிறார்கள், அந்த ஒட்டகத்தை செயல் இழக்கச் செய்யுங்கள் அப்படின்னு. யஅகிரு அல் ஜமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. அந்த ஒட்டகத்தை ஹாம்ஸ்ட்ரிங் பண்ணிடுங்க. فَإِنَّ فِي بَقَائِهِ فَنَا الْعَرَبْ அப்படின்னு, சரிங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒட்டகத்தை செயலிழக்க செய்யுங்கள், ஏனெனில் அதனுடைய சர்வைவல் அப்படிங்கிறது அரபுனுடைய அழிவை குறிக்கும் ஒரு குறியீடாக இருக்கிறது. அது வந்து நிலைத்து நிற்பது அரபுகளினுடைய அழிவுக்கான ஒரு குறியீடாக சமிஞ்ஞையாக இருக்கிறது அப்படின்னு. இங்கே வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்களே தவிர அரேபியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. யார் ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறாரோ அவர் ஆப்வியஸாக ஒரு அரபாக மாறுவார். ஏனெனில் அரபி மொழியை கற்று தேரும் முயற்சியில் ஈடுபடுவார், அந்த மொழி புலமையாளராக விரும்புவார், சரிங்களா. இந்த ஆஸ்பெக்டில் அரப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அலி ரதியல்லாஹு அன்ஹு அனைவருக்குமான ஒரு வார்த்தையாக இங்கே பயன்படுத்துகிறார்களே தவிர பலர் வந்து தவறாக புரிந்து கொள்வது போல் அரப் வர்சஸ் அஜமி அல்லது அரப் வர்சஸ் நான் அரப் என்கிற ரீதியில் ஒரு அசபியாவுடைய, அதாவது ப்ரீ இஸ்லாத்திற்கு முன்னைய அந்த கோத்திரவாத இனவாத அசபியாவின் அடிப்படையில் இந்த வார்த்தை முன்வைக்கப்படவில்லை, அரேபியர்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் முன்வைக்கப்படவில்லை, சரிங்களா. ஸோ அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹுனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த ஒட்டகம் நிலைத்திருப்பது வரை அரபுகளினுடைய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, அல்லது அது அரபுகளினுடைய அழிவுக்கு வித்திட்டு விடும். ஸோ அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கட்டளைக்கு இணங்க ஒருவர் சென்று அந்த ஒட்டகத்தினுடைய காலை துண்டிக்கிறார், சரிங்களா. அப்போ அந்த ஒட்டகம் வந்து தரையில் விழுகிறது. பேசிக்கலி அன்னை ஆயிஷா அவர்கள் மவுண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் ஜென்ரலாக அந்த டைமில் ஒரு கேனப்பி இருக்கும், ஒரு சின்ன பழைய காலத்து இந்த படங்களில் பார்த்திருப்பீர்கள், ராணிகளை கொண்டு செல்வதற்கு அது ஹவுடஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹவுதா அப்படின்னு. இந்த போர் நேரத்தில் இது வந்து இராணுவ ரீதியான கேடயங்களால் சூழப்பட்ட அல்லது கவசங்களால் ஆன ஒரு ஹவுதாவாக இருக்கிறது, சரிங்களா. அதில் தான் அன்னை ஆயிஷா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இப்பொழுது அந்த ஒட்டகம் கீழே சரிந்து விழும் பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த ஒட்டகத்துடன் அவரும் வந்து விழுகிறார். ஸோ அப்போ அந்த கேனப்பி வந்து கீழே விழுந்தாயிற்று. ஸோ அப்போ அன்னை ஆயிஷா வந்து அதன் பிறகு அந்த ஹவுதஜிலிருந்து வெளிவரவில்லை, உள்ளேயே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை 2 பேர் அணுகுகிறார்கள். அலி அவர்களுடைய படையணியிலிருந்து 2 பேர் அந்த ஒட்டகத்தை, சரிந்து விழுந்த ஒட்டகத்தை நோக்கி செல்கிறார்கள். அதில் ஒருவர் வந்து அம்மார் இப்னு யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு, சரிங்களா. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல குறிப்புக்காக ஃபார் தி ரெக்கார்ட் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஜுபைர் இப்ன் அல் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போரில் அன்னை ஆயிஷாவோடு தான் கலந்து கொள்ள முடியாது, இந்த திசையில் நான் பயணிக்க முடியாது என்று தன்னைத்தானே விடுவித்து கொண்டு சென்றதற்கான
முக்கிய காரணங்களில் இதுவும் ஒரு காரணம் என்னவென்றால், நபிகளார் செய்த ஒரு முன்னறிவிப்பு ஜுபைர் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் அவர் அம்மார் இப்னு யாசிர் அவர்களை அலி அவர்களின் படையணியில் பார்க்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு முன்னறிவிப்பு பிரசித்தமான அனைத்து சஹாபிகளுக்கும் பரிச்சயமாக இருந்தது. அம்மாரை பார்த்து நபிகளார் சொல்கிறார்கள், ஒய்ஹக்க இப்னி சுமையா தக்துலுக்கல் ஃபிஆ அல் பாகியா. சரிங்களா, சுமையாவின் மகனே, உனக்கு எனது அனுதாபங்கள். நீ ஒரு கலகக்கார கூட்டத்தால் கொல்லப்படுவாய் அப்படின்னு. சரிங்களா, தவறிழைக்கும் ஒரு கலகக்கார கூட்டத்தால் கொல்லப்படுவாய் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு, அம்மாரை பற்றிய முன்னறிவிப்பையும் நினைவுபடுத்துகிறார் ஜுபைர் இப்னுல் அவ்வாம். ஸோ அந்த அம்மார் அலி அவர்களுடைய படையணியில் இப்பொழுது இருக்கிறார். ஸோ ஒருவேளை அம்மார் அவர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டால் ஆப்வியஸாக இவர்களுடைய கூட்டம்தான் வரம்பு மீறக்கூடிய, தீங்கிழைக்கக்கூடிய அநியாயக்கார கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த ரீதியிலையும் ஜுபைர் அவர்கள் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. எனிவேஸ், இப்போ அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் இந்த ஹவுடஜை நோக்கி வருகிறார்கள். அவரோடு இன்னொருவரும் வருகிறார். அவருடைய பேர் முஹம்மது. சரிங்களா, அபூபக்கர் அவர்களுடைய மகன் முஹம்மது இப்னு அபூபக்கர், அன்னை ஆயிஷா அவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர். ஸோ அப்போ முஹம்மது இப்னு அபூபக்கர் தான் அந்த கேனப்பியினுடைய அந்த திரைச்சீலையை நீக்கிவிட்டு உள்ளே பார்த்தவராக கேட்கிறார், நீங்கள் நலமாக உள்ளீர்களா என்று. அன்னை ஆயிஷா இதற்கு பதிலாக கேட்கிறார், யார் அது அப்படின்னு, நீங்கள் யாரு அப்படின்னு. அதற்கு இவர் சொல்கிறார், நான் உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்கள் யாரை அதிகமாக ப்ராபப்ளி யாரை நீங்கள் அதிகமாக வெறுப்பீர்களோ அவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் அப்படின்னு. சரிங்களா, அவர்களில் ஒருவன் தான் நான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, முஹம்மது இப்னு அபூபக்கர். அதற்கு அன்னை ஆயிஷா பதிலளிக்கிறார், நீ அல் ஹஸ்ஆமியா உன்னுடைய மகனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அன்னை ஆயிஷா. அதாவது முஹம்மது இப்னு அபூபக்கர் அவர்கள் அன்னை ஆயிஷா உன்னுடைய ஹாஃப் பிரதர், ஒன்றுவிட்ட சகோதரர், தாய் வேறு, தந்தை ஒரே தந்தை அபூபக்கர். ஸோ அப்போ முஹம்மது இப்னு அபூபக்கர்னுடைய தாயின் பெயர் அஸ்மா பின்த் உமைஸ், அஸ்மா அல் ஹஸ்ஆமியா. ஸோ அன்னை ஆயிஷா அந்த பெயரை குறிப்பிட்டு இவருடைய மகனா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதற்கு முஹம்மது இப்னு அபூபக்கர், நான் உம்முடைய சகோதரன் முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறார். ஸோ அதன் பிறகு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கையில் ஒரு கத்தியினுடைய பிளேடு காயங்களை ஏற்படுத்தி உள்ளது, அது சொருகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, அது மிக வலியை ஏற்படுத்துகிறதுன்னு சொன்ன உடனே முஹம்மது இப்னு அபூபக்கர் அந்த பிளேடை உருவி எடுக்கிறாரு. சரிங்களா, அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை நோக்கி வருகிறார்கள். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லணும். அதாவது அந்த ஒட்டகத்தினுடைய வீழ்ச்சி, அது தரையில் வீழ்ந்த பிறகு, அன்னை ஆயிஷாவுடைய கேனப்பி சரிந்த பிறகு, அந்த சூழலிலெல்லாம் அன்னை ஆயிஷா அவர்களுடைய படையணியினர் தோல்வியின் விளிம்புக்கு சென்றிருந்தார்கள். அதாவது தோற்றுவிட்ட நிலைக்கு சென்றிருந்தார்கள். சரிங்களா, அதன் பிறகு அலி அவர்களுடைய தரப்பில் இருந்த முஸ்லீம்களுடைய கைகள் ஓங்குகிறது. ஆப்வியஸாக அவர்கள் அந்த போரில் வெற்றி பெறுகிறார்கள். சரிங்களா, ஸோ அலி அவர்கள் அன்னை ஆயிஷாவுடைய ஒட்டகத்தை நோக்கி வருகிறார்கள். ஸ்டில் அவர்கள் அந்த ஹவுதாக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷாவை பார்த்து கேட்கிறார்கள். சரிங்களா, வித் ஆல் தி டிக்னிட்டி, கண்ணியத்துடன் அவர்களை அணுகி கேட்கிறார்கள். ஏன்னா இவ்வளவு உயிர் சேதங்கள், கிட்டத்தட்ட இது சாதாரண விஷயம் இல்லை. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள், அதிலும் நபிகளாருடைய தலைமுறையில் நபிகளாருடனே வாழ்ந்த, நபிகளாரின் பாசறையில் பாடம் பயின்ற முக்கியமான பல இன்க்ளூடிங் நபித்தோழர்கள் உட்பட கொல்லப்பட்டிருந்தார்கள். சரிங்களா, அவர்களோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான சின்சியரான சாலிகான பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த போரில். ஸோ வாட் நவ் அப்படின்னு கேட்குறாங்க அலி, இப்பொழுது என்ன அப்படின்னு. சரிங்களா, இப்பொழுது அதாவது அலி அவர்களுடைய துணி, இப்பொழுது இதன் மூலமாக நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க, இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன பண்ண போகிறீங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷாவிடம் கேட்கிறார்கள். சரிங்களா, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அன்னை ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், இப்பொழுது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், உங்களுடைய கைகள் ஓங்கியுள்ளன, இப்பொழுது நீங்கள் தான் தலைவர். ஸோ அப்போ ஒரு தலைவர் எந்த அளவுக்கு கண்ணியமான முறையில், ஒரு ஹலீஃபா எந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் எம்மை நடத்துவார் என்பதை நீங்கள் காட்டுங்கள்
உங்களுடைய ஆம்னஸ்டி, கிட்டத்தட்ட மன்னிப்பை எனக்கு வழங்குங்கள்ங்கிற மாதிரி அன்னை ஆயிஷா அவர்கள் அலி அவர்களிடம் கூறுகிறார்கள். உங்களுடைய இஸ்லாமிய தகைமையை வெளிப்படுத்துங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபித்து காட்டுங்கள், உங்களுடைய மன்னிப்பை வழங்குங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னை ஆயிஷா அவர்கள் முழு பாதுகாப்புடன் எந்த விதமான தொந்தரவோ பிரச்சனைகளோ பாதிப்போ இன்றி பஸ்ராவிற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். ஸோ அதன் பேரிலேயே அன்னை ஆயிஷா அவர்கள் முழு பாதுகாப்புடனும் கண்ணியமான முறையிலும் பஸ்ராவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். சரிங்களா, பாதுகாப்போடு செல்கிறார்கள், பஸ்ராவிற்கு செல்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பல்வேறு விஷயங்களை கவர் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ இதில் முஸ்லீம்கள், குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருந்த முஸ்லீம்கள் தங்களை சகோதரர்களாகத்தான் பார்த்தார்கள், முஸ்லீம்களாகத்தான் பார்த்தார்கள், எதிரிகளாக பார்க்கவில்லை, அந்நியர்களாக பார்க்கவில்லை. அப்படிங்கிறதுக்கான பல்வேறு நடைமுறை உதாரணங்களையும் நம்ம கடந்து வந்தோம். ஈவன் தோ தே டிஸ்அக்ரீட், கடுமையாக விவகாரங்களில் கருத்து முரண்பட்டாலும் கூட அந்த கருத்து முரண்பாடு முஸ்லீம்களின் உயிரிழப்புகளுக்கு, அதாவது அதிக எண்ணிக்கையிலான முஸ்லீம்களின் இரத்த சிந்தல்களுக்கு வழிகோலினாலும் கூட ஸ்டில் அவர்கள் தங்களை முஸ்லீம்களாக சகோதரர்களாக அணுகினார்கள். அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நாம் இதை பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல இதன் பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் கொல்லப்பட்டவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். அது தன்னுடைய படையணியில் கொல்லப்பட்ட முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அன்னை ஆயிஷா அவர்களுடைய தரப்பில் கொல்லப்பட்ட, எதிர்த்தரப்பில் கொல்லப்பட்ட முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அனைத்து முஸ்லீம்களுக்குமே அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். சம்திங் அன்காமன் அமங் அஸ், நமக்கு மத்தியில் இது மிக மிக அரிதாத்தான் இருக்கும். அதாவது வேறு ஒரு சிந்தனா பள்ளியை பின்பற்றுபவர், வேறு ஒரு மதுஹபை பின்பற்றுபவர், வேறு ஒரு பிரிவில் இருப்பவர், வேறு ஒருவர் அந்நியர் அப்படிங்கிற ரீதியில் கிட்டத்தட்ட நம்ம இப்பொழுதெல்லாம் இஸ்லாத்திற்காக இறைவனுடைய பாதையில் கடுமையாக போரிட்டு ஷஹீதான உயிர் தியாகிகளை கூட நாம் அக்னாலஜ் செய்ய மறுக்கிறோம். அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த மறுக்கிறோம். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர்களை எதிரிகளாக பார்த்து அவர்களை ரெக்கக்னைஸ் பண்ண, அக்னாலஜ் பண்ண மறுக்கிறோம். அந்த சூழலிலும் எதிர்கேம்பில் இருந்த முஸ்லீம்களுக்கும் சேர்த்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். ஸோ இந்த இடத்தில் நாம் நிற்போம். இத்துடன் நமது இந்த உரையை நிறைவு செய்வோம். அடுத்த பாகத்தில் நம்முடைய உரையை நாம் தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். இத்தோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். என்னோடு இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ். முந்தைய வரலாற்று உரைகளையும் பார்க்காதவர்கள், கேட்காதவர்கள் நிச்சயம் கேளுங்கள். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மஹ் ஃபஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم اللهم اغفر لنا وارحمنا اللهم اغفر لنا وارحمنا اللهم اغفر لنا وارحمنا اللهم لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه وصلى الله على محمد وآله وأصحابه وذرياته وأهل بيته الطيبين الطاهرين والسلام من الله عليكم ورحمة منه وبركاته.